வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்தனியாக யூனிட் 1 யூனிட் 2ன்னு நிறையா பிளேலிஸ்ட் வேறு கொடுத்துருக்கேன். நிறையா கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஷார்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கலன்னா கட்டாயமாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்ட் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக சீக்கிரத்தில் சால்வ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும்னா அதையும் நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச்சு கிளாஸஸ் ஆரம்பித்து நடத்திட்டுருக்கேன். நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கு 11th 12th புக்ஸு படித்தா போதுமா, 11th 12th புக்ஸு படிக்கணுமா, அது மட்டும் படித்தா போதுமா, இது விஷயமா தான் நம்ம ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அது விஷயமா டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்குன்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் வந்து டவுன் டு த எர்த் இருக்கும். டவுன் டு த எர்த் அப்படி மீன்ஸ் ரொம்ப கீழே இறங்கி எக்ஸ்பவர் எண்ணுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னங்கிறதுலேருந்து ஆரம்பித்து 1 என்னங்கிறதுலேருந்து ஆரம்பித்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 எம்சிக்யூஸும் டோட்டலாக கவர் பண்ணுவேன். ஒரு யூனிட்டுக்கு ஒரு 1000+ எம்சிக்யூஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். அவ்வளோ கவர் ஆகும்போது உங்களுக்கு ஃபர்தராக வேறு எந்த ரெஃபரன்ஸுமே தேவைப்படாது. நம்மளோட கிளாஸஸ் உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும். ரொம்ப நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் படிக்கிறேன், என்னால் படிக்க முடியுமான்னு கேட்டவங்க அவ்வளோ பேர்கிட்ட இருந்தும் எனக்கு இப்போ ஃபீட்பேக் வந்து முடியும், என்னால் முடியும், நான் நிச்சயமாக படிச்சிருவேன் அப்படிங்கிறது தான். ஏறக்குறைய ஒரு 10-15 நாளில் அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த அவங்களுடைய ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லாங் கேப்புக்கு பிறகு நான் படிக்கிறேன், என்னால் வந்து இப்போ பிக்கப் பண்ண முடியுது, என்னால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிச்சயமாக இதை அச்சீவ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த ரொம்ப லேட்டாக ரொம்ப லாங் கேப்புக்கு பிறகு படிக்கிறேன்னு சொன்னவங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் உங்ககிட்ட திரும்ப சொல்லக்கூடியது அதான், டவுன் டு த எர்த் கிளாஸ் இருக்கும். ரொம்ப கீழே இறங்கி ஒன்றுமே தெரியாத பச்சை பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி, அதாவது நம்ம டிஃப்ரென்ஷியேஷனாக என்னென்ன 11th தானே படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ 11th பிள்ளைங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷனை எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அப்படி தான் என்னுடைய கிளாஸஸ் நான் ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா 11th வரைக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷனாக என்னன்னே தெரியாது. அன்னைக்கு தான் நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி, ஏன்னா இன்னைக்கு தேதியில் எல்லாருமே 10 வருஷம் 15 வருஷமா நாங்கள் படிக்கலை, அது கூட டச் இல்லை அப்படின்னு சொல்றதுனால நம்மளுடைய கிளாஸஸை நான் அந்த மாதிரி ரொம்ப கீழே இறங்கி ரொம்ப ஆதியிலேருந்து ஆரம்பித்து ஃபுல் சிலபஸும் கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுன்னா பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, வேணால் வாங்கிக்கோங்க. அது வந்து ப்ரிஃபரபிளி இட்ஸ் நாட் குட் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் என்கிட்ட தான் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஃபாலோஅப்போடு படிச்சிங்கன்னா நல்லது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் காம்படிஷன், அதனால நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அதை. தட் இஸ் யுவர் ஓன் சாய்ஸ். உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். இருந்தாலும் இது என்னுடைய சஜஷன். இப்போ +2 புக்ஸை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால், 11th 12th புக்கு படிக்கணுமா, 11th 12th புக்கு மட்டும் படித்தா போதுமா, இப்படி 2 கொஸ்டின். 11th 12th புக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிறதுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு மோர் தென் எனஃப் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் படிங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் கட்டாயம் படிக்குமான்னு கேட்டால், என்னுடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 11th 12th புக்கு படிக்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இறங்கி நான் வந்து எல்லாமே டீச் பண்ணியிருப்பேன். ஆனால் 11th 12th புக்கை ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸ்பவர் எனக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுலேருந்து கொஸ்டின் வருமானு கேட்டால் 2024 கொஸ்டின் பேப்பரில் 150 கொஸ்டினில்
ஒரே ஒரு கொஸ்டின் 11th 12th புக்லேருந்து வந்தது. இது வந்து யூஜி டிஆர்பி அப்படின்னு அவங்க சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்ம யூஜியில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோமோ அது மொத்தமும் தான் சிலபஸ்ல ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அது மொத்தமும் தான் சிலபஸ்ல இருக்கு. 6 செமஸ்டர்லயும் நம்ம என்னெல்லாம் படிச்சோம். நான் படிச்சு ரொம்ப வருஷம் ஆயிருச்சு இல்லையா. நான் படிக்கும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் யூஜிக்குள்ள என்டர் ஆனவுடனே முதல் பேப்பர் வந்து கிளாசிக்கல் அல்ஜிப்ரா அதாவது தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், நம்பர் தியரி, நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு அந்த பேப்பருக்கு பேர் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டே கிளாசிக்கல் அல்ஜிப்ரா அதாவது தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து தான். தியரி ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லலாம், கிளாசிக்கல் அல்ஜிப்ரான்னு சொல்லலாம். அதுலேருந்து தான் நம்மளுடைய சிலபஸ் ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் என்னென்ன பேப்பர் படிச்சீங்க அப்படின்னு நீங்கள் பழைய காலத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸை பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் அப்படி வருஷப்படி சிலபஸ்ல வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பிளஸ் டூ புக்கை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணவே மாட்டேன். ஆனா பிளஸ் டூ புக்கை யூஸ் பண்ணிக்கலாமான்னா கட்டாயமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாசிக்கல் அல்ஜிப்ராலாம் பிளஸ் டூல இவ்வளோண்டு கொஞ்சோண்டு வச்சிருக்காங்க. உண்மையிலேயே கொஞ்சோண்டு தான் வச்சிருக்காங்க. நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கிற அளவுக்கு அங்க இல்லை. கொஞ்சோண்டு வச்சுக்கிறாங்க. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். மேட்ரிசஸும் அப்படிதான். சில ப்ராப்பர்ட்டிஸ், சில இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எலி-ஹாமில்டன் தியரம் அதெல்லாம் இருக்கு. நீங்க அதெல்லாம் வந்து மேட்ரிசஸ்க்கும் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனா அது போதுமான்னு கேட்டா நிச்சயமா காணவே காணாது. நிச்சயமா போதவே போதாது. ரொம்ப பேசிக்ஸுக்கு நீங்க ரெஃபர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் சீரீஸ், எக்ஸ்பொனென்ஷியல் சீரீஸ், லாகரிதமிக் சீரீஸ் எல்லாமே 11th 12thல இருக்கு. ஆனா அந்த மாடல்ல கொஸ்டின் வருதான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக இல்லை. டிகிரி லெவல்ல தான் கொஸ்டின் வருது. மேட்ரிசஸ் எல்லாமே டிகிரி லெவல்ல தான் கொஸ்டின் வருது. பட் அதுக்கு ரிலேட்டடா உள்ள டாபிக்ஸ் பிளஸ் டூல இருக்கிறதுனால இன்னும் பிளஸ் டூக்கும் டிகிரிக்கும் லெவல் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கதானே செய்யும். அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் எல்லாமே நீங்க வந்து பேசிக் ஃபார்முலாஸுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலர் ஃபங்க்ஷன், ஆயிலர் தியரம் அதுக்கெல்லாம் வந்து நீங்க பேசிக்கா உள்ளதுக்கு டெஃபினேஷனுக்கு ஃபார்முலாக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்மளுக்கு சிலபஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஆறுமுக ஐசக் புக்கு, மாணிக்க வாசகம் புக்கை ரெஃபர் பண்ணாதான் நம்ம யூஜிடிஆர்பியில் உள்ள கம்ப்ளீட் சிலபஸை நம்மளால கவர் பண்ண முடியும். 11th 12th புக்கை ஜஸ்ட் ஒரு நாலேஜ் நீங்க ஒரு ரீகால் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய 11th 12th புக்லேருந்து கொஸ்டின் வருமானு கேட்டா நான் நிச்சயமாக 11th 12th புக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு நான் நிச்சயமா சொல்லவே மாட்டேன். ஏதாவது அங்கொண்டு இங்கணுமா இன்னும் சொல்ல போனா 2024ல ரியல் அனாலிசிஸ்க்கு எஸ்சி மாலிக் புக்ல இருந்து வந்திருக்கு. எஸ்சி மாலிக் புக் வந்து நான் சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு எஸ்சி மாலிக் புக்கை தான் ரெஃபர் பண்றேன். அப்ப சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு நான் எஸ்சி மாலிக் புக்கை ரெஃபர் பண்றதுல இருந்து தான் நம்மளுக்கு யூஜி டிஆர்பி மேத்ஸுக்குன்னு கொஸ்டின் வருது. அப்படி இருக்கும்போது நீங்க 12th புக்கை படிச்சுட்டு போங்க பரிச்சை எழுதிடலாம் அப்படின்னு சொன்னா அது எப்படி பாசிபிளா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால நிச்சயமாக 11th 12th புக்கை மட்டும் படிச்சுட்டு பரிச்சை எழுதுறதுக்கு இம்பாசிபிள். 11th 12th புக்கை உங்களுடைய பேசிக் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நீங்க வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்னுடைய கிளாஸ்ல நான் வந்து ஃபுல்லா டீடைல்டா 11th 12th புக்ல உள்ள எம்சிக்யூஸையும் நான் மெர்ஜ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் ஒருவேளை அதுல இருந்து கேட்டுட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ 11th 12th புக்ல அந்த எம்சிக்யூஸையும் நான் வந்து நம்மளுடைய கிளாஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க மற்றபடி இந்த ஓடிஇ கொஞ்சோண்டு இருக்கு. ஓடிஇ கொஞ்சம் போல நம்மளுக்கு 12th வச்சிருக்காங்க. ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குரூப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு சிலபஸ்ல 11th 12th புக்ஸ்ல. அதே இது நம்மளுக்கு இங்கேயும் இருக்கும், பட் எலாபரேட்டா இருக்கும். குரூப்ஸ் எல்லாம் வந்து குரூப் தியரி ஃபுல்லா இருக்கு, ரிங் தியரி, ஐடியல்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது 11th 12th புக்கை வச்சு இதுக்கு எப்படி கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. 11th 12th புக்கு திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய பேசிக் நாலேஜை நீங்க ரீகால் பண்றதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுடைய சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டா இன்னும் சொல்ல போனா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸை மையமாக வச்சுதான் அது இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டுறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் வாட் எவர் இட் பி, எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலுமே யூஜி மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க யூஜியில என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணி நீங்க படிச்சீங்களோ அல்லது யூஜி நோட்ஸை நீங்க கையில, அதாவது புக்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய கேலி கூத்தாகி போச்சு. நான் காலேஜ்ல பாடம் நடத்துறது வரைக்கும் நான் வந்து
இவ்வளோ புக்கு நான் கடைசி ரிலீவ் ஆகும்போது என் பேரில் ஒரு 100 புக்கு நான் ரிட்டர்ன் பண்ணேன் என்னுடைய லைப்ரரி, எங்கள் காலேஜ் லைப்ரரியில். ஏன்னா அவ்வளோ புக்ஸ் நான் வச்சுருப்பேன். எனக்கு புக்ஸ் ரெஃபரன்ஸ் இல்லாமல் நான் வந்து எந்த கிளாஸஸுமே எடுக்க மாட்டேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்ஸ் ரெஃபரன்ஸே கிடையாது. நான் படிக்கிற காலத்துலேயும் நான் புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் படிச்சிருக்கோம். வெறுமனே நோட்ஸை வச்சு படிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு லைஃப்பில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே வெறுமனே நோட்ஸை வச்சு தான் படிக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாம் ஸ்பூன் ஃபீடிங்னு ஆகி போச்சு. இன்றைய நிலவரம் அதுதான். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்காக நான் இன்னமும் புக்ஸை தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ஸ்பூனை வச்சு ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அதுக்காக நான் இன்னமும் புக்ஸு தான். சில ஆயிரக்கணக்கான புக்ஸ் நான் இன்னும் வீட்டில் வச்சுருக்கேன். அந்த புக்ஸை தான் நான் இன்னும் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஆதி காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள புக்கு கூட முன்னும் மடங்காமல் வச்சு இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப சாஃப்ட் காப்பி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் கணக்கே இல்லாமல் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வச்சு படிச்சுட்டு இருக்கேன். அதனால +2 புக்ஸை வந்து இது வந்து சில ஐட்டம்ஸ், சில +2 புக்ஸில் உள்ள சில டாபிக்ஸ் நம்மளோட யூஜி டிஆர்பி மேத்ஸ் சிலபஸ்ல இருக்கக்கூடிய சில டாபிக்ஸை நான் இதில் சொல்லியிருக்கேன். இது போக நிறைய இருக்கலாமா இருக்கும். பட் இதை மட்டும் நம்பிக்கிட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏமாற்றம் தான் மிச்சமாக இருக்கும். அதனால இப்போ ரியல் அனாலிசிஸ், மெக்கானிக்ஸ் அப்படிலாம் பார்த்தோம்னா அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே 12th இருக்கவே இருக்காது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் வந்து 12th இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம படிக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து அது ரொம்ப எலாபரேட்டா இன் டீடைல்டா சிங்குலாரிட்டிஸ், ரெசிடியூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால +2 புக்கை மட்டும் படிச்சுட்டு போங்க, அதுவே உங்களுக்கு நிறைய மோர் தென் எனஃபா இருக்கும் அப்படின்னு யாராவது மிஸ்கைட் பண்ணா தயவு செய்து அதை கேட்காதீங்க. கட்டாயமாக யூஜி லெவல் புக்ஸை படித்தா மட்டும்தான் இதை கிளியர் பண்ண முடியும். இது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொரு யூனிட் வைஸ் நான் என்னென்ன புக்ஸ் படிக்கணும், என்னென்ன ரெஃபர் பண்ணணும், எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் கொடுக்குறேன். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸை ரொம்ப இன் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறேன். நம்மளுடைய கிளாஸஸ் ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது +2 புக்ஸ் மேடம் படிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு எதுவும் தெரில அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 25 இயர்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன். எனக்கு சிலபஸை பார்த்த உடனே இது என்னென்ன புக்கில் என்னென்ன டாபிக் எந்தெந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு எனக்கு வந்து பார்த்த உடனே ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால +2 புக்ஸை மட்டும் நம்பி போனீங்கன்னா நிச்சயமாக அது வெற்றியை தராது. அதனால யூஜி லெவல் புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும்.